அப்பா பாதத்துல முழந்தார் படிட்டு லேஷா தலர பலர பலரபா ஷபர பலர பலரபா. புதிய நாள், புதிய சிந்தனை, புதிய நாள், புதிய வசனம், புதிய நாள், புதிய கிருபை. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவே, என்றும் தம் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவே, என்றும் தம் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாமும் பாதத்தில் நான் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. அப்பா, எங்களுக்கு முன்பாக வாழ்ந்து உங்களுக்குள்ள நித்திரை அடைந்து ஒவ்வொரு பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டிக்காக ஸ்தோத்திரம். அந்த வரிசையில் அருமையான அம்மா சாராள் நவரோஜி அவர்களை எழுப்பி இந்த தேசத்துல நீங்க தந்த பலத்த அசைவுக்காக, எழுப்புதலுக்காக, அவர்கள் வழியாய் புறப்பட்டு வந்த பாடல்கள் மூலம் எங்க தேசத்துல நீங்க செய்த மகத்தான கிரியை, அவர்கள் வழியாய் நீர் எழுப்பி தந்த அநேக ஜெனரல்ஸ்க்காக நன்றி, பிரிகேடியர்ஸ்க்காக நன்றி. ஜீவனுள்ள நாள் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் ஒன்னே ஒன்று. மார்த்தா, தேவையானது ஒன்றே ஒன்றுதான். மார்த்தாளே, மார்த்தாளே, கேட்டுக்கொண்டிருக்கிற மார்த்தாளே, நீயோ அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். கலக்கும் கலக்கும். தேவையானது ஒன்று. உன் தங்கையாகிய சகோதரியாகிய மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அது ஒரு நாளும் எடுபடாத நல்ல பங்கு. எல்லாமே எடுபட்டு போயிடும், விடுபட்டு போயிடும். எடுபடாதது, விடுபடாதது என்னது? என்ன? அவர் சமூகம், அவர் பிரசன்னம், அவர் வசனம். வசனம் தருகிற விசுவாசம். கூனி குறுகி போய் நிக்கிறீங்களா? இந்த நிலைமை மாறும். தலையில துண்டு போட்டுட்டீங்களா? முக்காடு போட்டுட்டீங்களா? முக்காட்ட கர்த்தர் நீக்குகிறார். காடுன்றீங்களா? அது காடோ முக்காடோ எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுவார். காடானாலும் மேடானாலும் உங்க பின்னாடி வர துணிஞ்சிட்டப்பான்னு சொல்லிட்டோம்ல, இதெல்லாம் ஏமாத்திரம். ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவது வாஞ்சித்து நாடிடுவே. அப்பா, சரை வாழ்வு மறையட்டும், சீர் வாழ்வு மலரட்டும். சத்தத்தை கேட்கும் போதே சிற டப் டப் டப்னு கண்ணி தெரிக்கணும். சத்தம் கேட்கிறப்ப, தீர்க்க தரிசன சத்தம் கேட்கிறப்ப, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்யுமே. வனாந்தரத்தில் உள்ள கேதுரு மரங்களை முறிக்கிற கர்த்தருடைய சத்தத்துக்காக நன்றி.
சத்தத்தை கேட்கும் போதே எல்லா சிறையிருப்பும் out in Jesus. மக்களை ஒடுக்க முடியாது. சத்துருவே எடுவும் கைய. நான் விழுந்தாலும் எழுந்து நிற்பேன்னு எழும்புங்க. விசகி போன முழங்காலையும் கைகளையும் நீங்களே திரும்ப நிமிர்த்துங்க. எந்த இடத்துல விழுந்தீங்களோ அந்த இடத்துல நீங்களே எழும்புங்க. Arise, shine. Arise, shine. Your light has come. Your light has come. நீதான் எழும்பணும். நீதான் எழும்பணும். எழும்பு சீயோனே, எழும்பு. வல்லமையை தரிச்சுக்கோ. நீதான் தரிச்சுக்கணும். தரித்திர நிலைமை மாறுது, வாழ்க்கை சரித்திரம் ஆகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைவார்கள். கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். உயர 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 பறக்கிற அவருடைய விசேஷம் நீ. ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக. சாம்பல், சோம்பல், சோர்வு எல்லாம் அவுட் இன் ஜீசஸ். ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவது வாஞ்சித்து நாடிடு. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவது வாஞ்சித்து நாடிடு. மலரஷ்யா தலர. உம்முடைய ப்ரொஃபட்டிக் வேர்ட்ஸ்க்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு வார்த்தையை கொடுத்து வார்த்தையின் மூலமாய் வருகிற விசுவாசத்திற்காக ஸ்தோத்திரம். உங்க இன்பக்கரம் தொடர்ந்து உம்முடைய அன்பு மக்களை நடத்த போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். விசுவாச தொடர் போதனைகளை உம்முடைய தேவதாசர் வழியாய் எங்களுக்கு சுட சுட கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்களே, அதையெல்லாம் அப்படியே உள் வாங்கி அதை அபியாசிச்சு அதை நடைமுறைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். மனதார அன்பு மக்களை ஆசீர்வதிக்கிறோம். போதக பிதாக்களை ஆசீர்வதிக்கிறோம். சித்தப்படியே எங்களை பாட வச்சு, ஆராதிக்க வச்சு, ஜெபிக்க வச்சு, வார்த்தையை கேட்க வச்சு, அதை அப்ளை பண்ண வச்சு, கற்றுக்கொள்ள வச்சு, கடைபிடிக்க வச்சு, அதை கற்றுக் கொடுக்க வைக்க போகிற அன்பை நினைச்சு ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை யாவும் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கும் பிதா. ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவையானது ஒன்றே, தேவை இல்லாதது 99. மார்த்தாளே அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். மனசு கலங்கி போயிருக்கு. கலங்கி போகிற குளம் இல்ல, குட்டை இல்ல, நீங்களும் தான். பரவி பாய்கிற நதி. தேங்கிட்டோம்னா குட்டை, ஓடிக்கிட்டே இருந்தா நதி. ஒரு நாள் இந்த ஜீவ நதி தேங்கிற கூடாது. நீங்க நீர் தேக்கமா வேணா இருக்கலாம், டேமா இருக்கலாம், எங்கேயாவது போய் ஜாம் ஆயிடக்கூடாது. பிசாசு ஜாமாக்க நிறைய சூழ்நிலையை அப்படியே காட்டி அவன் என்ன சொன்னா, இவன் என்ன சொன்னா, அதை பார்த்தாயா, இதை பார்த்தாயா, அவர்கள் சொன்னதை கேட்டாயா, கூட இருந்தவர்கள் இதை சொன்னார்களே, அதை உற்று நோக்கினாயா. நோக்கினா நோக்காம போனாங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவங்க முகம் வைக்கப்படல. அதுதான் சத்தியம். அல்லேலூயா. சிறை வாழ்வும் மறையும், சீர்வாழ்வும் மலரும். உங்க சிறை வாழ்வும் மறையும். சிறை வாழ்வும் மறையணுமா? ஓடுங்க ஜெப அறைக்கு போய்விட்டால் எந்த சிறையும் மாறி நீங்களும் நானும் சிறகடித்து பறக்கலாம். சிறக ஒடிக்கத்தான் அந்த சிறை. ஆனால் ஆண்டவர் அதற்கு மாற்றாக ஒன்றை வைத்திருக்கிறார். அதுதான் ஜெப அறை. அவனுக்கு ஒரு அறை அப்படி விட்டுட்டு ஜெப அறையில
என்னை இழுத்துக்கொள்ளும், அப்பொழுது நான் உமக்கு பின்பே ஓடி வருவோம். அதுதான் உன்னத பாட்டுல வாசிக்கிறோம். அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவார். உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் அது இன்பமானது. அவர் சமூகத்துல ஆனந்த துதி ஒலி கேட்கும். உங்க இல்லத்துல, உங்க உள்ளத்துல ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆபிரகாமே, வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. வானத்தை அண்ணாந்து நோக்கி பாரு, வானத்தை பாரு, எண்ணத்தை காண்கிறார். அந்த நட்சத்திரத்தை எண்ணக்கூடுமானால் எண்ணு. ஒண்ணுன்ற எண்ணு ஆகிறாரு. 1 2 3 4 5 6 10 50 100. ஐயா சாமி, அதுக்கு மேல என்னால எண்ண முடியாதப்பா. இப்படித்தான்ப்பா. ஆகாயவின் மீனாய் நீயே கூட இருக்க மாட்ட, ஆனா உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும். ஆதியாகமம் 15:5. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும். அதனால நீ இருக்க வேண்டியது என் சந்நிதியில வாழ்கிற ஒவ்வொரு தேவ மனுஷனுடைய சந்ததி எண்ண முடியாத சந்ததி. நம்மளே இருக்க மாட்டோம், ஆனா நம்முடைய சந்ததி வழியாய் அவர் செய்கிற மகத்தான கிரியைகளை வானத்துல அவரோடு கூட உட்கார்ந்து பரலோகத்துல, அப்பா என் சந்ததி வழியா இப்படி செய்றீங்களா? தேங்க்யூ ஜீசஸ். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். கடைசியா ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். சந்தோஷமா சொல்லுவோமா? ஆகாய விண்மீனாய், ஆகாய விண்மீனாய், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அவ்வளவுதான். எழும்பி நின்று ஆனந்த துதி ஒலி கேட்கும். ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரியதே. மங்காத புகழுடன் வாழ்வோ, மாட்சி பெற்றென்று உயர்ந்திடுவோ. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரியது. மங்காத புகழுடன் வாழ்வோ, மாட்சி பெற்றென்று உயர்ந்திடுவோம். குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், அறையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், அறையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், அறையில்லா தேவனின் வாக்கு. வாக்கு பிடிச்சு வாக்கு, வாக்கு பிடிச்சு வாக்கு. பிசாசு அநேக நேரம் ஷேக் பண்ணுவான். அப்படியே சூழ்நிலையை காட்டி ஷாக்காக்கி ஷேக்காக்கி, ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு நிலை தடுமாற வைக்கும் போது அவர் ஒரு வாக்க கேக்கு மாதிரி அனுப்புவார் பாருங்க. அந்த வாக்க பிடிச்சு வாக் பண்ணும்போது ஒரு நாள் சபையே, தேவ சபையே, நீ குறுகிட மாட்டாய், குன்றிட மாட்டாய், புகழ் பெற்று என்றென்றும் ஓங்குவாய்.
குறுகிட மாட்டாய், நீ குன்றிட மாட்டாய், வாக்கு பிடிச்சி நீ ஓட்டுவாய். ஓசியா 14:6 படி, ஓசியா 14:5-6-7 படி, ஒவ்வொரு நாள் வளருவாய், மலருவாய், மனம் பரப்புவாய், தேசத்தை பல நாள் நிரப்புவாய். இதுவரைக்கும் படர்ந்த நீங்களும் நானும் இனி ஓங்கி படருவோம், ஓங்கி படருவோம். குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், அறையில்லா தேவனின் வாக்கு. குன்றிட மாட்டோம், குறுகிட மாட்டோம், அறையில்லா தேவனின் வாக்கு. ஆதி நிலை ஏகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோம். பாழான மண்மேடு யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். ஆதி நிலை ஏகுவோமே, அந்த ஆதி அன்பு ஆசி திரும்ப பெறுவோம். பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். சிறை வாழ்வும் மறையும், சீர் வாழ்வும் மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வும் மறையும், சீர் வாழ்வும் மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். 7 நேரம் சிறை வாழ்வும் மறையும், சீர் வாழ்வும் மலரும், 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 சிறை வாழ்வும் மறையும், சீர் வாழ்வும் மலரும். சீயோனின் மகிமை தீரும். 14 நேரம் சீயோனின் மகிமை திரும்பும், சீயோனின் மகிமை திரும்பும். சீயோனின் மகிமை திரும்பும், 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 சீயோனின் மகிமை திரும்பும். கடைசியாய் சீயோனின் மகிமை திரும்பும். அப்பா உயர்த்துகிறோம், விடுதலை விடுதலை காண்போம், விடுதலை விடுதலை காண்போம், விடுதலை முழங்கிடுவோமே. விக்கினங்கள் யாவும் மகள், இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை, இரட்சகர் மீட்பருள்வார். விடுதலை விடுதலை முழங்கிடுவோமே. நாம் முழங்குகிறேன். I declare, I decree freedom over you right now in Jesus name. கட்டுகள் இக்கட்டு, அது எக்கட்டோ எக்கட்டோ, இயேசுவின் நாமத்தில் எல்லா கட்டுகளும் அவிழ்கிறது, அவிழ்கிறது. பவுலும் சீலாவும் சிறையிலே கர்த்தரை பாடி துதித்து ஜெபித்து ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுது எல்லா பூமியின் அஸ்திபாரங்கள் அப்படியே குலுங்கினது போல சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையில கட்டு வச்சிருக்கிறானே, அந்த கட்டு எல்லாம் குலுங்கி கட்டு அவிழ்க்கப்படுகிறது, கட்டு அவிழ்க்கப்படுகிறது. Suicide spirit, I come against you. இயேசுவின் நாமத்தில் வாலிபர்களை தற்கொலை பண்ணி சாகுன்னு தூண்டுகிற எல்லா பொல்லாதாவி அந்த கட்டிலிருந்து, இந்த மைண்ட் கட்டு, அந்த சிந்த கட்டு, அவுட் இன் ஜீசஸ், அவுட். குடும்ப பெண்களுக்கு இது செத்துரு, இந்த சூழ்நிலையை பார்த்து செத்துருன்னு சொல்லி சத்தம் கேட்குது இல்ல, இயேசுவின் நாமத்தில் out in Jesus name, out in Jesus name. எல்லா ஆவிகளும் தலை விரிச்சு ஆடுகிற ஆவி தலை தெரிச்சு ஓடுகிறது. நன்றி அப்பா, விடுதலையை பறைசாற்றுகிறேன், உயர்த்துகிறேன் உம் நாமத்தை. அப்பா, அற்புத சுகத்தை, அற்புத விடுதலையை ஒவ்வொரு குடும்பத்திலும் ராஜா கட்டவிழ்க்கிற அன்புக்காக 1000 1000 1000 1000 1000 கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா.
விடுதலை முழங்கிடுவோமே. விக்கினங்கள் யாவும் அகலும், இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை இரட்சகர் மீட்பருள்வாரே. உங்க நுகங்கள் முறிந்திடும், கட்டுக்கள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். நுகங்கள் முறிந்திடும், கட்டுக்கள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். விடுதலை பெருவிழா, திருவிழா ஒவ்வொரு குடும்பத்திலும். அப்பா விழா வராதா? வருது, விழா வருது, விழா வருது. நீ விழுந்துருவ அப்படின்னா பிசாசு, ஆனா விழமாட்டேன், நான் விழாமல் எழுந்து விழா காண்பேன். நீ விழுந்துருவ, நீ ஒண்ணு இல்லாம போயிடுவ, அவ்வளவுதான் உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு பிசாசு சொல்லுவான். நீங்க எழும்பி நின்னு சொல்லுவீங்க, விழுந்துருவேன் பாத்தியா, நான் எழுந்துட்டேன், கர்த்தரை நம்பி இருக்கிற நான் விழமாட்டேன், எழுந்து நிமிர்ந்து நிற்கிறேன். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். யாரெல்லாம் குதிரையும் ரதத்தை குறித்து மேன்மை பாராட்டினாங்களோ அவர்களெல்லாம் இடறி விழுந்தார்கள், முறிந்து விழுந்தார்கள். ஆனால் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி மகிமைப்படுத்துகிற என் வாழ்க்கை, நானோ என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். நடக்கிற சம்பவம் என்ன? அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நிற்கிறது மட்டும் இல்லாமல் விழாம எழுந்து நின்றது மாத்திரம் அல்லாமல் விழா கொண்டாடுவேன், விழா கொண்டாடு. எல்லாம் சொல்லிட்டாங்க, இளையகுமாரன் அவுட்டு, அவ்வளவுதான், செத்துட்டான், விழுந்துட்டான், இனி எழமாட்டான். ஆனா அப்பா காத்துக்கொண்டே இருக்கிறார், காத்துக்கொண்டே இருக்கிறார். தூரத்துல வர புத்தி தெளிது, டீன் ஏஜ் முடியுது. நீங்க பாத்தீங்கன்னா அப்பா சொல்லுவாங்க 13ஆம் வசனத்துல இருந்து அந்த 18ஆம் வசனம் வரைக்கும் அந்த 13 to 18, அதன் பிறகு புத்தி தெளிது, வருகிறார். தகப்பனே, உமக்கு முன்பாகவும் பரத்துக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன், இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு கூட நான் தகுதியற்றவன் அப்படின்னு விழுந்தவன் அப்படின்னு நினைச்சு வர்றான். அப்பா நினைக்கிறேன், என்னடா விழுந்துட்ட, எழுந்துட்டலடா, வாடா விழா கொண்டாடுறேன். அவ்வளவுதான், திருவிழா. எங்க பார்த்தாலும் திருவிழா, அது பெருவிழா. இன்றைய நாள் வரைக்கும் லூக்கா 15 ஒரு ஹிஸ்டரி மறக்க முடியுதா? அந்த தகப்பனின் அன்பு, உங்களை என்னையும் விழாமல் காக்கிற அன்பு. விழுந்துட்டேன்றீங்களா? பரவாயில்ல, இயேசுவின் நாமத்துல பிசாசு தலை மேல மிதிச்சு எழும்பிருங்க. நீங்க தான் எழும்பணும். வாஞ்சிங்க, அவரே உதவி செய்வார். சந்தோஷமாய் நுகங்கள் முறிந்திடும், கட்டுக்கள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். நுகங்கள் முறிந்திடும், கட்டுக்கள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே, அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போ. அப்பா அமெரிக்கா போது அமெரிக்கா என்பது ஒரு சமாதான வாழ்வு, ஒரு சந்தோஷ வாழ்வு, ஒரு மாதிரி ஒரு பீஸான வாழ்வு, அமர்ந்த நிலை. சில நேரம் சொல்லுவாங்க, அமெரிக்கை வாழ்வு, அமெரிக்கா வாழ்வு. அமெரிக்கா தான் எல்லாத்துலயும் முதன்மையா இருப்பது போல உங்களை என்னையும் எப்பவுமே ஏசப்பா முதன்மையாகவே வைப்பார். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே, அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போ. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும், பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவனே அருள்வார்.
ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும். 4:10 மல்கியா 4:10. நீதியின் சூரியன், நீதியின் சூரியன் உங்க மேல உதிக்கிறார். அந்த சட்டையின் கீழே அடைக்கலம், அடைக்கலம், அடைக்கலம். அவருடைய சட்டைகளின் நிழல்ல வந்து ரூத்துக்கு அவராலே நிறைவான பலன் கிடைச்சதா இல்லையா? மல்கியா 4:10 படி அவருடைய சட்டையின் கீழே உங்களுக்கு எனக்கும் ஆரோக்கியம், ஆரோக்கியம், ஆரோக்கியம். நீங்க கட்டப்பட்ட ஜனங்கள் அல்ல, வசனம் சொல்லுது கட்டவிழ்க்கப்பட்ட கன்று குட்டிகளாய் நீங்கள் வளருவீர்கள். பிசாச அப்படியே காலின் கீழே மிதிப்பீங்க. அதுக்கு தான் உங்களை என்னை அழைச்சாரு. அதனால உங்க ஆறாத காயங்கள், ஆறாத காயங்கள் ஆறும், தீராத நோய்களும் தீரும். சொல்லுங்க, ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும். ஆற்றிய பேற்றும் நல்நாதரேசுவை போற்றிய பாதம் பணி. ஆற்றிய பேற்றிடும் நல்நாதரேசுவை போற்றிய பாதம் பணிவோம். அநாதி தேவனே அடைக்கலம் பாரினில் அநாதையாவது இல்லை. அநாதி தேவனே அடைக்கலம் பாரினில் அநாதையாவதே இல்லை. பார்ப்போற்றும் தேவன் நம் தேவன், பாரினில் வேறில்லை பாக்கியம். பார்ப்போற்றும் தேவன் என் தேவன், பாரினில் வேறில்லை பாக்கியம். நீரெந்தன் ஜனங்கள் என்றாரே, வேறென்ன வாழ்வினில் வேண்டும்? நீரெந்தன் ஜனம், நீ என்னுடையவன். அவரை பார்த்து நான் உம்முடையவன் அப்பா. நீரெந்தன் ஜனங்கள் என்றாரே, வேறென்ன வாழ்வினில் வேண்டும்? பிள்ளைகளும் சபை பிதா முன்னே நிலைக்கும், பரிசுத்தர் மாளிகை எழுப்பும். பிள்ளைகளும் சபை பிதா முன்னே நிலைக்கும். நீங்களும் நானும் இருந்த ஆராதித்த இடத்துல தாவீதுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினது போல ஒரு விளக்கு என்னாலும் அவருக்கு சர்வ் பண்ண எழும்பிக் கொண்டே. பிள்ளைகளும் சபையும், என் பிள்ளை எப்படி ஆயிடுவான்? தர்தலையாவே போயிடுவான். ஐயோ, நான் காலையிலே எழுந்து ஜெபிக்கிறேன், இவன் 8-9 வரைக்கும் தூங்குறானே. என் மகன் கட்டிலேயே படுத்திருக்கிறானே. ஒரு தகப்பனார் தம் மகளை பார்த்து சொல்லுவாங்க, கட்டில் நாயகியா 9 மணி வரைக்கும் கூட எழுந்துக்க மாட்டேங்கிறாப்பா, ஜோமன். இப்ப பார்த்தா அந்த ஜெபத்தின் பலன், அப்பா அவங்கள வல்லமையான தீர்க்கதரிசியா மிஷனரியா கர்த்தர் எப்படி பயன்படுத்துறார் தெரியுமா? கட்டில் நாயகின்றீங்களா? 9 வரைக்கும் எழுந்துக்கலன்றீங்களா? தீர்க்க தரிசனமா சொல்றார் ஆண்டவர், நீங்க ஜெபிச்ச ஜெபம் ஒரு நாள் வீணா போகாது. அந்த நாயகி, அந்த நாயகனை கொண்டு அநேக நாயகர்களை, நாயகிகளை கர்த்தர் எழுப்புவார். பிள்ளைகளும் சபையும் பிதா முன்னே நிலைக்கும், பரிசுத்தர் மாளிகை. அப்பா சமூகத்தில் முழந்தார் படிட்டு, நீங்களும் நானும் அவருடைய மாளிகை, அவருடைய பண்ணை, அவருடைய மாளிகை. பிள்ளைகளும் சபையும் பிதா முன்னே நிலைக்கும். ஒரு பரிசுத்த வித்து, ஒரு பரிசுத்த சந்ததி, சந்நிதியில தீயா எழும்புற ஒரு சந்ததி. மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா உங்க மேல வாஞ்சையாய் தவனமுமாய் இருக்கிறது என்கிற சந்ததி, சந்நிதியில் வாழ்கிற சந்ததியை தீயாக எழும்புகிற தீமத்தேயுவை பாட்டியாகிய லோவிசாள், உன் தாயாகிய ஐனிக்கேயாள், அவங்களுக்குள்ள வழி வழியா வந்த அந்த விசுவாசம், பேராண்டி உனக்குள்ளேயும் நான் பார்க்கிறேன் அப்படின்னு
அப்போஸ்தலன் பவுலுக்கு அடுத்த வாரிசாக தீமோத்தேயுவை கர்த்தர் எழுப்பினாரு. வாரிசு இல்லாம போயிடும் நினைக்காதீங்க. நீங்க இருந்து ஆராதித்த இடத்துல பிள்ளைகளும் சபையும் பிதா முன்னே நிலைக்கும், பரிசுத்தர் மாளிகை எழும். என்னை விட்டு எடுபடாத என் நல்ல பங்கு நீர்தானையா. சமூகத்திலே எங்களை ஊற்றி போட்டுருந்தோம்ப்பா. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா, நல்ல பங்கு நீர்தானையா ஏசையா, நல்ல பங்கு நீர்தானையா. எப்படி நான் பாடுவே ராஜாவே, என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவே ராஜாவே, என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி மீட்டவரே, சந்தில இருந்த என்ன பார்த்து ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, எனக்காய் ஒரு பந்தியை ஆயத்தம் செய்தீ, பந்தியை ஆயத்தம் செய்து சந்தில இருந்த இவனுக்கு பந்திய ஆயத்தம் செய்தீ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.